ஹலோ ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எள்ளு உருண்டை பண்ணலான்ட்டு ஒரு டம்ளர் எள் எடுத்திருக்கேன், அரை டம்ளர் கடலை எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா தோலை உரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தோலை உரிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நான் கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஒரு தட்டில் கொட்டி எடுத்திருக்கேன். ஸோ நாட்டு சக்கரை, ஒரு டம்ளர், அரை டம்ளர் கடலை, ஒரு டம்ளர் கருப்பு எள். ஸோ இது நம்ம எல்லாத்தையும் மூணையும் பிளெண்ட் பண்ணி எடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு எண்ணெய் தன்மை மாதிரி வரும். ஸோ அதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கையில் நெய்யை ஊற்றிட்டு நல்லா வேணுங்கிற ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சூப்பராக எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியவே வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு